வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் மோசஸ் ரத்னராஜ். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களை கைப்பற்றியது. காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. இந்த நிலையில் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கவுள்ளது. ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் அல்லது புதிய அரசு பொறுப்பேற்றதும் நடைபெறும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு. அரசின் கொள்கைகள், புதிய திட்டங்கள், நிர்வாக நடவடிக்கைகள், எதிர்கால செயல் திட்டங்கள் தொடர்பாக ஆளுநர் தனது உரையில் தெரிவிப்பார். அந்த வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உரையாற்றுவதற்கு ஆளுநர் ஆர்.வி. அர்லோகரை சபாநாயகர் ஜே.டி.சி. பிரபாகர் நேரில் சென்று அழைப்பு விடுத்தார். கடந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக முந்தைய ஆளுநர் ஆர்.என். ரவி தனது உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்தார். குறிப்பாக 2003ஆம் ஆண்டு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மதச்சார்பின்மை, சுயமரியாதை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர் ஆகிய வார்த்தைகளை ஆளுநர் ஆர்.என். ரவி வாசிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நாளை 13 மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், வட தமிழக பகுதிகளிலிருந்து லட்சத்தீவு பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த பாதை நிலவுவதன் காரணமாக நாளை தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய 13 மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை மறுநாள் கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விஜயபாஸ்கர் ராஜினாமா அதிர்ச்சி அளிக்கிறது எனவும், ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் காப்பாற்றிய அதிமுக கட்டுக்கோப்பாக இருந்தால் நல்லது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஒரே மாதத்தில் தாவேகா ஆட்சி நிர்வாகம் குறித்து எந்த ஒரு மதிப்பீட்டையும் சொல்ல இயலாது. இப்போது அவர்களுக்கு ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய காலம் என்பதால் பொறுத்திருந்து பார்ப்போம் என தெரிவித்த அவர், அதிமுகவில் என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ராஜினாமா செய்கின்ற அளவுக்கு உள்ளே என்ன நெருக்கடி என்பது அவர்களுக்கு தான் தெரியும். இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று என கூறிய அவர், மேலும் அதிமுக ஒரு திராவிட இயக்கம் என்ற முறையில் அந்த கட்சி வலுவாகவும் சிதறாமல் இருப்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது என கூறினார். அவருடைய உட்கட்சி விவகாரம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அந்த பதவியையே ராஜினாமா செய்கிற அளவுக்கு என்ன உள்ளே நெருக்கடி என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். ஆனால் இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. அதிமுக ஒரு திராவிட இயக்கம் என்கிற முறையில் அந்த மீடியா மூலம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது எல்லாம் ஒரு காலம் வரைதான். இந்த மாயை விரைவில் மறைந்து போகும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வானரகத்தில் திமுக எம்பி கலாநிதி வீராசாமி இல்ல திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த அவர், ஒரு மாநில கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திமுக விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஆட்சிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக பாடுபடும் கட்சி திமுக என தெரிவித்தார். சோஷியல் மீடியா இன்றைக்கு எந்த அளவுக்கு பரவி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சோஷியல் மீடியா ஒரு அளவுதான், நாளடைவில் அதெல்லாம் மறைந்து போகத்தான் போகிறது எனவும், தயவு செய்து இன்றைக்கு உங்களை பற்றி, உங்கள் ஆட்சியை பற்றி வரும் செய்திகளை படியுங்கள், அதில் இருக்கும் உண்மைகளை கண்டுபிடியுங்கள், அதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்று அவர் கூறினார். தீ ஆணைய தலைவராக இருந்த தமிழக காவல்துறையின் முன்னாள் தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் இன்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தீ ஆணையம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் புதியதாக உருவாக்கப்பட்டு அதன் முதல் தலைவராக முன்னாள் டிஜிபி சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்டிருந்தார். தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநராக இருந்த சங்கர் ஜிவால் பணி ஓய்வு பெற்ற பின் உடனடியாக அவருக்கு தீ ஆணைய தலைவர் பதவி வழங்கப்பட்டது.
இந்த நிலையில் இன்று தீ ஆணைய தலைவர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சங்கர் ஜிவால் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். பொறியாளரான இவர் IPS தேர்வில் தேர்ச்சி பெற்று கடந்த 1990ஆம் ஆண்டு தமிழக காவல்துறை பணியில் சேர்ந்தவர். மன்னார்குடி உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியை தொடங்கிய சங்கர் ஜிவால் DGPயாக பணி ஓய்வு பெற்று தீயாணைய தலைவராக பதவியேற்றிருந்த நிலையில் 9 மாதங்களுக்குள் ராஜினாமா செய்துள்ளார். தீயணைப்புத்துறை ஆணையத்தின் உறுப்பினர்களான சத்தியமூர்த்தி, நமச்சிவாயம், இக்ராம் ஆகியோரும் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று சந்தித்து பேசினார். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற சில கட்சிகளின் ஆதரவுடன் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான தவேக அரசு அமைந்துள்ளது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக 4 இடங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 2 இடங்களில் வெற்றி பெற்றது. தவேகாவுக்கு திமுக கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சிகள் ஆதரவளித்த நிலையில் மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிடாததால் தவேகாவிற்கு ஆதரவு அளிக்க முடியாமல் போனது. இதையடுத்து முதல்வரான பிறகு விஜய் மரியாதை நிமித்தமாக வைகோவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். முன்னதாக நேற்று வைகோவை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேரில் சந்தித்திருந்த நிலையில் முதல்வருடன் இன்று வைகோ சந்திப்பு நிகழ்த்தினார். தவேகாவுக்கு ஆதரவாக வைகோ, துரை வைகோ பேசி வரும் நிலையில் முதல்வர் விஜயுடனான சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. முதல்வர் விஜயை சந்தித்து ஸ்டெர்லைட்டுக்கு மீண்டும் அனுமதி அளிக்கக்கூடாது என வைகோ வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக ஆட்சியை விட குறைவாக கடன் வாங்கினால் பதவி விலகுகிறேன் என தவேக அரசுக்கு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சவால் விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை என்பது தமிழ்நாட்டுக்கு புதியது அல்ல எனவும் 2001 மற்றும் 2021 ஆண்டுகளில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளன. ஆனால் 2001 வெள்ளை அறிக்கை அதற்கு முந்தைய 10 ஆண்டுகள் நிதிநிலை விவரங்களை கொண்டது. 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கை அதற்கு முந்தைய 15 ஆண்டுகள் நிதிநிலை விவரங்களை கொண்டது. ஆனால் தற்போது முந்தைய 5 ஆண்டுகளின் நிதிநிலை என கூறப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்ன? யாரை காப்பாற்றும் முயற்சிக்காக அதற்கு முந்தைய அதிமுக அரசின் விவரங்கள் சொல்லப்படவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தவேக ஆட்சி ஒருவேளை 5 ஆண்டுகள் நிறைவு செய்தால் 5 ஆண்டுகள் இறுதியில் தமிழ்நாடு அரசின் கடன் 20 லட்சம் கோடியாக உயரும் எனவும், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு ஒவ்வொரு ஆண்டும் வாங்கிய சராசரி கடனை விட தவேக அரசு குறைந்து வாங்கினால் நான் பொறுப்பிலிருந்தே விலகி விடுகிறேன் என சவால் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்த நிதி நிலைமை குறித்த ஒரு வெள்ளை அறிக்கையினை நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள். நிதித்துறையின் சார்பாக வெளியிட்டு நிதியமைச்சரும் நிதித்துறையினுடைய செயலாளரும் நேற்று ஊடகங்களை சந்தித்து சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து என்னோடய ரியாக்ஷனை உடனடியாக நேற்று நான் தெரிவித்திருக்கிறேன். இந்த வெள்ளை அறிக்கை என்பது உண்மையிலேயே நிதிநிலை அறிக்கைகளை பற்றி, நிதி நிர்வாகத்தை குறித்து, நிதிநிலையினுடைய புள்ளி விவரங்களை குறித்ததாக இல்லாமல், இந்த வெள்ளை அறிக்கை என்பது ஒரு வெற்று அறிக்கை என்றும், இந்த வெள்ளை அறிக்கையுடைய உண்மையான நோக்கம் இப்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தவேக அரசு தன்னுடைய இயலாமையை மூடி மறைக்கக்கூடிய உத்தியாக மக்களிடத்திலே கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு வகை தெரியாமல் தங்கள் கையை விரித்து தங்கள் இயலாமையை தெரிவிக்கக்கூடிய ஒரு எஸ்கேபிசம் என்று சொல்லக்கூடிய மக்கள் கோபத்திலிருந்து தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை உணர்ந்து அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய அளவில் ஏற்கனவே இருந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசின் மீது பழி சொல்லி தப்பித்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் இந்த வெள்ளை அறிக்கை என்ற பெயரிலே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வெற்று அறிக்கை இருக்கிறது என்று நான் கருத்தினை தெளிவாக தெரிவித்திருந்தேன். உதாரணமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வெள்ளை அறிக்கை கொடுப்பது என்பது ஏதோ தமிழ்நாட்டிலே நிதிநிலை விவகாரத்தில் இது முதன்முறை அல்ல. இதற்கு முன்பாகவே கூட பல முறை வெள்ளை அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது 3வது முறையாக வெளியிட்டிருக்கிறார்கள். 2001ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் பொறுப்பேற்ற போது அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார்கள். 2021 கழகம் பொறுப்பேற்ற போது அன்றைய நிதியமைச்சர்
இதற்குரிய பிடிஆர் அவர்கள் ஒரு நிதி அறிக்கை வெள்ளை அறிக்கை வெளியிட்டார்கள். இப்போது தாவேக அரசு 3வது முறையாக இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. 3 முறை இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்திருந்தாலும் கூட இந்த 3 முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கைகளுக்குள்ளே என்ன வித்தியாசம் என்பதை நாம் முதல்ல பார்க்கணும். 2001 அம்மையார் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே வெளியிட்ட அந்த வெள்ளை அறிக்கையை பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பாக இருந்த 10 ஆண்டு காலத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த வெள்ளை அறிக்கையினுடைய காலத்தை எடுத்துக்கொண்டார். 10 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்து கொடுத்தார். 91 2001 வரை. அதில் 91 96 வரை அவருடைய ஆட்சி காலமாக இருந்தது. 96 2001 கழகத்தினுடைய ஆட்சி காலம். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதிச் செயலாளர் கூட அந்த நிதிநிலை இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டில் அவருக்கும் அப்போது பங்கு இருந்தது. 2021 நம்முடைய கழகம் ஆட்சிக்கு வருகிற போது 15 வருஷங்களை நம்ம கணக்கில் எடுத்து 15 வருஷத்துக்கான நிதிநிலை அறிக்கை அந்த வெள்ளை அறிக்கையை நம்ம கொடுத்தோம். 2006 2011 கழக ஆட்சி இருந்தபோது கலைஞர் அவர்கள் தலைமையில் இருந்த ஆட்சியிலேருந்து எடுத்துகிட்டு தொடர்ச்சியாக 2016 2021 அந்த ஆட்சி முடிகிற போது, எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அந்த ஆட்சி முடிகிற போது, ஆக 2006 2021 ஆரம்பம் வரை இருந்த அந்த காலகட்டத்தை ஏறத்தாழ 15 வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஆட்சியில் அதை கொடுத்தோம்.